ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரிச் குருமா. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானல் எடுத்துக்கோங்க. வானல் சூடானதும் வெங்காயம் காய்கறிலாம் வதக்கிறதுக்கு தேவையான நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடாகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 ரொம்ப பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதை பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக மாறிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கேரட், ஒரு பிடிச்ச அளவுக்கு பீன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மெல்லிசாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஊற வச்சது, ஒரு உருளைக்கிழங்கு, இதையும் நல்லா மெலிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த காய்கள் எல்லாத்தையுமே இந்த நெய்யிலே கொஞ்சம் சுருண்டு வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருங்க. காய்கறிலாம் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 3 நாட்டு தக்காளிங்க மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இதை மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. தக்காளி பச்சை வாசம் போக வதக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. காய்கறிகளை கலந்துட்டு இதை மூடி வச்சுடுங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடுங்க. அப்போ காய்கறிலாம் நல்லா வெந்து வந்துடும். காய்கறி ஓரளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வைங்க. காய் வெந்துட்டே இருக்க அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துப்போம். இதில் அரை மூடி தேங்காய், வரமிளகா ஒரு 5, உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 முந்திரி பருப்பு, 2 கிராம்பு, பட்டை 1 இன்ச் அளவுக்கு, சோம்பு 1/2 ஸ்பூன், 2 பூண்டு பெருசாக இருக்கிறதுனால 1 இன்ச் இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பிடிச்ச கொத்தமல்லி, ஒரு பிடிச்ச புதினாவும் கொத்தமல்லியும் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. 2 ஸ்பூன் கசகசா, சர்க்கரை 1/2 ஸ்பூன். மசாலா அரைக்க தண்ணிக்கு பதிலாக நம்ம பால் சேர்த்துக்கணுங்க. கொதிக்க வச்ச பாலுங்க ஃபுல்லாக சூடார விட்டுடணும். எந்த அளவுக்கு மசாலாவுக்கு அரைக்க தேவையோ அந்த அளவுக்கு தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் மட்டுமே சேர்த்து அரைக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இதை இன்சைடு எடுத்து வச்சுடுங்க. காய் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துப்போங்க. குருமா பதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடுங்க. மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு மட்டும் கொதிக்க விட்டால் போதுங்க. 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டால் போதுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. மனம் அருமையாக இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டலில் போனீங்கன்னா என்ன ரிச் டேஸ்ட்டு கிடைக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குருமா. சப்பாத்தி, பரோட்டா, தோசை, சாதத்துக்கு கூட சுடு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இறங்குற ஸ்டேஜுக்கு 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குருமாவை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையான குருமா ரெடி. ஓகே, பாய்.